நாகை வருகை தந்துள்ள தமிழக ஆளுநர் RN ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தூரில் கருப்பு கொடி காட்ட முயன்ற காங்கிரசார் விசிகாவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லெனின் வழங்க நாம் கேட்கலாம். லெனின், விவரம். தமிழக ஆளுநர் RN ரவி 2 நாள் சுற்றுப்பயணமாக நாகை மாவட்டத்திற்கு நேற்று வருகை தந்தார். சென்னையில் இருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி வந்த அவர் சாலை மார்க்கமாக வேதாரண்யம் வருகை தந்து முதல் நிகழ்ச்சியாக வேதாரண்யம் அகஸ்தம் வழியில் அமைந்துள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு மண்டபத்தில் உள்ள தியாகிகள் சிலைக்கு நேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு வேளாங்கண்ணியில் ஓய்வு எடுத்தவர் இன்று நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் 9வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார். இந்த நிலையில் சமீபத்தில் ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழக பாடத்திட்டம் குறித்து பேசியது சர்ச்சைக்குள்ளானது. இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் RSS சங் பரிவார் அமைப்புகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் சனாதன கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பதாகவும் நீட், ஆன்லைன், ரம்மி தேசிய கொள்கைகளை ஆதரித்து வருவதாகவும் தமிழக அரசின் கோப்புகளில் கையெழுத்திட மறுத்து தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாகவும் குற்றம் சாட்டி காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அவருக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை புத்தூர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயலாளர் அமிர்தராஜா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் அருள்செல்வன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விசிகாவினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கையில் கருப்பு கொடியுடன் சாலையில் திரண்டனர். ஆளுநர் வருகை தருவதற்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முயன்றவரை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்து காவல் வாகனத்தில் ஏற்றினர். இதனால் விசிகாவினர் காங்கிரஸ் கட்சியினர் ஆளுநருக்கு எதிராக கண்டன முழக்கம் வைத்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். ஆளுநர் வருகையை முன்னிட்டு நாகை மாவட்டம் முழுவதும் திருச்சி மந்தியப்பட்டுள்ள IG கார்த்திகேயன் தலைமையில் திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டத்தில் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட போலீசார் வழிநெடுகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஷியாம், விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.